ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட தம்பி ப்ராஜெக்ட் இருக்கு. அதனால நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே நான் கார்ட்போர்டு எழுதுக்கிறேன். இந்த சைடு கார்ட்போர்டு, இந்த சைடு கார்ட்போர்டு, பின்னாடி சைடு கார்ட்போர்டு இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த சைடு கார்ட்போர்டு இங்கே பாருங்கள். அப்புறமா இங்கே வந்து மேலே சைடு கார்ட்போர்டு இதுமாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் பிளாக் பேப்பரு கார்ட்போர்டு பேப்பர் கம். ஏன்னா நான் இதெல்லாம் ஒட்டைக்கு இந்த இது ஒட்டைக்கு வேணும், அதனால தான் கம் எழுத்துக்கிறேன். இதெல்லாம் அந்த ஸ்டிக்கரு இங்கே பாருங்க, ஸ்டிக்கரு அதனால தான் சேஃப்டி. இது கோல்டன் ஸ்டிக்கரு. நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், கார்ட்போர்டு யூஸ் பண்ணேன், பேப்பர் யூஸ் பண்ணேன், கம் யூஸ் பண்ணேன். இது ஆல் தான். அப்புறமா நான் ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்டு பெருசாக கட் பண்ணிங்க இதோட. அப்புறமா 5 சைடு வேணும். இங்கே ஒன்று காமிச்சது தான் 5 சைடு இருந்துச்சு, அதில் 5 வேணும். அப்புறமா 5 அப்புறம் நம்ம ஒருத்தங்களுக்கு நான் பெருசாக இருந்தாலும் சின்ன இருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி 5 தேவைப்படும். இந்த ஹாதா அப்படி சேர்க்க அதுக்கு நம்ம உங்களுக்கு டேப் இருந்தால் டேப் போட்டு வச்சுக்கலாம், இல்லை கம் போட்ட ஒட்ட கார்ட்போர்டு. அதனால் நான் டேப் போட்டுக்கினேன் டேப்பை. அப்புறமா அதுமாரி இந்த பேப்பரை போட்டால் தான் தெரியாது. அப்படியே இந்த பேப்பரு மோஸ்ட்லி இது பேப்பர் தான் இருக்கும், பிளாக் பேப்பர் பிளாக் கலரில் இருக்கும். அதனால் நான் பிளாக் பேப்பர் போட்டுக்கினேன். அப்புறம் நான் மின்ச் பேப்பர் எடுத்து ஒட்ட வச்சுக்கினேன். அப்புறம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அது மேலே ஃபஸ்ட்டு இது ஒட்டலாம், அப்புறமா இது ஒட்ட வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக செய்யலாம். ஆனால் எங்களுக்கிட்ட நீட்டாக கட் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படியே. அப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் தான் பாக்ஸை. அதை எடுத்து நம்ம ஒயிட் பேப்பர் வச்சுக்கணும். அப்புறம் மேலே இருக்கிறது ஒயிட் பேப்பரை. இதுதான் இதோட மெட்டீரியல். இது செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கா. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம். என்னோட தம்பி பேர் நான் தன்வீஸ் கிரேட் 1 இப்படி எழுதிக்கிறேன். அப்புறம் மேலே இருந்து எழுதிக்கிறேன். இதுதான் என்னோட மெட்டீரியல். இப்போ நல்லா இருக்குது தானே. அப்புறம் நம்ம இந்த டோரும் நீங்கள் கட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி என்ன மிச்சம் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மிச்சம். ஆனால் வேணும் இது என்னென்ன சொன்னால் இது எல்லாம் கன்ஃபார்மாக வேணும். இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் 4 கட் பண்ணிக்கலாம், இல்லை 2 கட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டைலில் ஒன்றா கட் பண்ணிக்கலாம். ஆனால் டேப் மட்டும் போடணும் ஒட்டைக்கு. அந்த 5 இருந்தால் மேலே ஒன்று இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக நீங்கள் ஒட்டைக்கே தான் இருக்குது. இதோட மெட்டீரியல். பாய் நம்ம நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஆல்டர் கிளாஸ் இந்த மாதிரி அப்புறம் பாய்.